भाई होंदे होंदे तक दब किनारे दल पूरा 60 கிலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டிருக்கேன். ஏதோ ஷார்ட் மாதிரி தான் சின்ன சின்னதாக போட்டுன்னு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் நல்லா இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட்டு போட்டோம். வீடியோ வச்சு போடுறேன். கண்டிப்பாக 60 கிலோ சேவ் வந்துருக்கும். பொண்ணை மட்டன் கிரேவி செய்யணும். கடா வெட்டு எடுத்துன்னு போயிருக்காங்க கோயிலுக்கு. வந்தவொடனே அது ரெடி பண்ணணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிற வேலை தான். இப்போ எல்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாம் வந்து பாருங்க சூப்பராக. ஏன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறது நெருப்பு தான் ஃபுல்லாக வேணும். அதுதான் கட்டை எரிய விட்டுருக்கோம். கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லி செஞ்சுன்னு இருக்கோம். கொத்து கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வெந்தால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் மெயின் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா அரிச்சு போடணும். அரிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். சில பேர் அப்படியே போட்டுருவாங்க, அது நேக்கு தெரியாது. பாருங்கள், இது போடுறோம் பாருங்கள். பையன் எல்லாம் அரிச்சு வெந்தயம் சீரகம் எள் எல்லாம் வறுத்து தனித்தனியாக போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுருக்கோம் பாருங்கள். அதில் மிளகாத்தூள் உப்பு பிரியாணியில் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள். கத்திரிக்காய் எப்படி ஒழிஞ்சிருக்கு அந்த மாதிரி அது போட்டு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி 5 நிமிஷம் விட்டால் போகணும். செம்மையான ராணிப்பேட் மாவட்டம் ஸ்டைல் கத்திரிக்காய். நம்ம ஊர் உஷாரம் ஃபேமஸ் கத்திரிக்காய். அது கத்திரிக்காய் பிடிக்காதால் கூட சாப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இது 26 மூட்டை. அது எல்லாம் 5 கிலோ போகுது. பெரிய மூட்டையில்னு சொல்லி சின்ன சின்னதாக வாங்கிட்டு இருக்காங்க. கறி கூட ரெடியாக இருக்குது. 60 கிலோ. நம்ம கழுவில் 2 டிவைடு தாளிப்பு ஏற்றிட்டு தான் கழுவு போவோம். புளி கலக்கின்னு இருக்காங்க. நல்லா கலக்கணும். நல்லா திக்னஸாக கலக்கி தண்ணி வைக்க கூட அந்த வெங்காயம் தக்காளி போட்டுருங்க பாருங்கள். அதுலேயே நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். தண்ணி அதில் விடும். அந்த பக்கம் இருக்குது எல்லாமே பிரியாணி மசாலா. அது இஞ்சி பூண்டு மேலே இங்கே வச்சுருக்கு மிளகாத்தூள் போட்டு. இது வந்து இஞ்சி, பச்சை மிளகா, எலுமிச்சப்பழம், தக்காளி இருக்குது. இந்த வெங்காயம் தனியாக தாளிப்புக்காக வச்சுருக்கு. தயிர் பச்சடி போடணும். அது வேக ரொம்ப வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என் கூட அந்த பையன் வேலை செய்யுது. இவர் புதுசாக வந்திருக்காரு. இவர் தான் புது மாஸ்டர். இவர் புளி கறக்குதுன்னு சொல்லி கூட்டின்னு வந்திருக்கோம். அவர் பேர் சியாமியா. அவர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கார். நம்ம உஷாரம் செட்டில் ஆகிட்டாருன்ட்டு கல்யாணம் ஆச்சு. இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு சூப்பராக இருக்கார். இவர் தான் ஃபங்க்ஷன் மைண்ட் இருக்கார். வெட்டி ஷர்ட்டு கட்டிக்கின்னு இவர் தான் ஆர்டர். இது நம்ம ஆர்டர் ரொம்ப சாப்பிட்ருக்காரு. நீங்கள் தான் வந்து செய்யணும் போய் எங்கள் ஆர்டர் வேறு லன்றுன்னு சொன்னால் நீங்கள் தான் வரணும் போயின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்கள் சப்போர்ட்டாக அதில் வீடியோ பார்த்து தான் இந்த வீடியோ பார்த்து கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணியிருந்தாங்க. உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தேன்னா என்னோட 4 பேர் நல்லா இருப்பாங்க. லேபர் வேலை செய்கிறவங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போடுறேன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 10 கிலோலேருந்து 1 கிலோலேருந்து 10 கிலோ செய்கிற வரைக்கும். என்னென்ன எத்தனை கிலோவுக்கு என்னென்ன ஐட்டம் போடணும், எத்தனை கிராமு போடணும் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாமே ஒரு நாளைக்கு பேச முடியல. வேலைங்க கரெக்டாக இருக்குது. கேமராமேனை வைக்கணும். கேமராமேன் ரெடி பண்ணின்னு இருக்கும். ஒன்றும் ஜாப்புக்கு ரெடி ஆகலை. சிஸ்டம்லாம் வாங்கி போட்டு